ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பிறர் சொல்வதை கேட்டு எந்த முடிவும் எடுக்காதே. உன் மனம் சொல்வதை கேளு. ஏன்னா சொல்பவர்கள் மாறலாம், ஆனால் உன் மனம் மாறவே மாறாது. மனதார வாழ்த்தக்கூட மனம் வேண்டும். அந்த மனம் சிலருக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி நட்பு கிடைத்தால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மைதானே? உன்னுடைய மனநலத்திற்கு சிறந்த மருந்து மௌனத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மௌனமாக இரு. எதையும் பட்டு பட்டு என்று பேசிவிடாதே. மனதை நோகடித்து விடுவார்கள். கொஞ்சம் பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன். எப்போதும் என்னை வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். நிச்சயமாக நீ என்னை அழைக்கும் போது நான் அங்கே இருப்பேன் தங்கமி. உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். பயப்படாதே. நீ வாழ்க்கை வாழ்வதாக இருந்தால் எதற்கும் எவருக்கும் நீ அஞ்சி நடுங்க தேவையே இல்லை. கஷ்டங்களும் அனுபவம் உன்னை சூழும்போதுதான் வாழ்க்கை உனக்கு நல்ல பாடத்தையும் நல்ல பாதையும் தெளிவாக காட்டும். நீ உனது வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. அழகாக வாழ்ந்துவிடு. உன்னுடைய மகிழ்ச்சியை நீயே உருவாக்கு. உன் வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்து கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உன்னை விட வலிமையானவர்கள் வேறு யாருமே இல்லை. நான் சொல்வதை கேட்டுக்கோ. மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அப்போதே அனுபவித்துக்கொள் தங்கமே. கவலையே படாதே. நேரம் கூடி வந்து விட்டது. மிகப்பெரிய அற்புதம் நாளை உன்னை தேடி வரப்போகிறது. உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கவலைப்படாமல் தூங்கு. பயப்படாதே. உன் மனம் விரும்பும் விஷயங்களாக அத்தனையும் நான் மாற்றுவேன். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. செல்வமே, ஒன்று தெரியுமா? எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி நிச்சயமாக உண்டு. எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள், பலத்த அடிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். கவலைப்படாதே. எதையாவது ஒன்றை உன்னிடம் இருந்து கடவுள் எடுத்துக்கொண்டால் அதைவிட சிறந்த ஒன்றை கொடுத்தே தீர்வான் என்பதை காலம் நிச்சயம் உனக்கு காட்டித்தரும். நம்பிக்கையோடு காத்திரு. எப்போதும் அமைதியாக இரு. பொறுமையாக இரு. நிதானமாக இரு. உன் முயற்சிகளையும் கடமைகளையும் செய்து கொண்டே இரு. திரும்பவும் சொல்கிறேன், நீ வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக ஏதாவது பெறுவாய். உடனடியாக பெறுவாய். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இழப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒன்று, உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்கிறது. உன்னால் தான் எதையும் சிறப்பாக மாற்றவும் வழி நடத்தவும் தெரியும். தோல்விகள் விடாமல் துரத்தத்தான் செய்யும். ஆனால் துவண்டு விடாமல் நீ ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆனால் ஓடும்போது நிமிர்ந்து பார்க்கணும். உன் கைக்கு எட்டும் தூரத்தில் தான் வெற்றியும் ஓடிக்கொண்டிருக்கும். பிடித்து விடலாம் நீ. ஜெயித்து விடலாம் நீ. முயற்சி மட்டும் இருக்கணும். முயற்சியை மட்டும் கைவிட்டு விடவே கூடாது. இந்த சாயி சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. சகனிகள் நிறைந்த உலகில் சத்தியத்தை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் யோசிச்சுக்கோ. கொஞ்சம் சாணக்கியத்தனத்தோடு இருப்பது தான் உனக்கு நல்லது. திரும்பவும் சொல்கிறேன், சகனிகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சத்தியத்தை மட்டும் வைத்து நீ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் சாணக்கியத்தனத்தோடு இருப்பது தான் உனக்கு நல்லது. இது முடியவே முடியாது என்ற நிலைமையில் கூட இது நம்மால் முடியும் என்ற எண்ணம் இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயமாகிவிடும் தங்கமே. கவலைப்படாதே. கவலையே படாதே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஒரு சில சிந்தனை உனக்குள் வந்துவிட்டாலே பொறுப்பு என்பது தன்னால் வந்துவிடும், அமைந்துவிடும். இப்போது தூக்கம் வராமல் தவித்து கொண்டு இருக்கிறாய். ஏன் தெரியுமா? உன் சாயப்பா சொல்லட்டுமா? நீ உயிராய் நினைத்த உறவு உன்னை ஒதுக்கிவிட்டதே என எதை நினைத்து வருத்தம் கொண்டு கொண்டிருக்கிறாய். எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே. உனக்கு உயிராக நான் இருந்து என்ன தேவையோ அனைத்தையும் நிச்சயமாக செய்து தருவேன்.
என்னை நீ வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வரப்போகிறேன். மகிழ்ச்சியான வளமான நாட்கள் வரப்போகிறது. உன் துக்கங்கள் தூர ஓடும் நாள் இதுவும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நேர்மையாக இருப்பது உனக்கு நிறைய நண்பர்களை தராமல் போகலாம். ஆனால் அது எப்போதும் உனக்கு சரியானவர்களைத்தான் தரும். அளந்து பேசினால் புத்தியில் தெளிவும் வாக்கில் பிரகாசமும் உண்டாகும். ஆவேசத்தோடு பேசுவதை விட்டுவிடு. அதை பொறுத்து கொள்வதுதான் நல்லது. உன்னை காயப்படுத்திய நபருக்காக அல்ல, உனக்காக, உன்னுடைய நிம்மதிக்காகத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேண்டாம் வாதமே வேண்டாம், வீண் வாதமே வேண்டாம், விவாதமே வேண்டாம். உன்னை வலுவாக்க தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் உன்னுடைய குறைகளை சொல்லு. ஒரு சொல் ஒரு விதைக்கு சமம். அதற்கு நிச்சயம் அறுவடை உண்டு என்பதை மட்டும் மறந்து விடாதே. ரசிக்க தெரிந்தவர்களுக்கு குறைகள் எதுவும் தெரியாது. எதிலும் குறை காண்பவர்களுக்கு ரசனை என்பதையே இருக்காது. தீமை செய்வதற்கு மட்டும் பயப்படு. கெட்டது செய்வதற்கு மட்டும் பயப்படு. நல்லது செய்வதற்கு பயப்படக்கூடாது. வேறு எந்த பயமும் உனக்குள் துளியும் வேண்டாம். ஒரு பலசாலி என்றாலே நம்புவது தன்னம்பிக்கையை மட்டும்தான். அந்த பாறை என்று உட்காருவதற்கு பதிலாக கடிகாரம் போன்று செயல் செய். அப்போது இழந்த அனைத்தும் உன்னை தேடி வந்துவிடும். என் தங்கமே, நிம்மதியாக தூங்கி எழு தங்கமே. உன் முயற்சியால் நினைத்த காரியம் நிறைவேறும். உன் சாயி உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பேன். உனக்கு எல்லாமே வாழ்க்கையில் ஜெயந்தான். இனி புத்தம்புது பொலிவோடு வாழப் போகிறாய். உன் வீட்டில் நீ நினைத்த சுபகாரியம் நடக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாய். பொறுத்திருந்து பார், அனைத்தும் புரியும். தங்கமே, உன் கோரிக்கைகளை நான் எப்போதும் நிராகரித்ததே இல்லை. அது நிச்சயமாக நிறைவேறும். பொறுமையாக மட்டும் இரு. அமைதியாக மட்டும் இரு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். இன்னும் என் நிலைமை மாறவில்லை என்று மட்டும் சொல்லாதே. மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். ஏன்னா மாற்றம்தான் வாழ்க்கை. மாற்றம் வந்துவிட்டால் போதும். என் பிள்ளைக்கான அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறிவிடும். உன் வளர்ச்சிக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என்பதை தெரிந்து கொள்வாய். புன்னகையோடு என்னை நோக்கி சாயி சாயி என்று வணங்கிக் கொண்டே இருக்கிறாய். இனி பார், நான் வேண்டியதை விட அதிகமாக கொடுத்து விட்டாய் முருகா என்று நன்றி கூறி எனக்கு என்ன செய்ய போகிறாய் என்பதை மட்டும் யோசிச்சுப்பார். உன்னுடைய நன்றி உரைக்கு காத்து கொண்டிருக்கிறேன்.